வணக்கம். நம்ம இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்றைய காலகட்டத்தில் ஓப்பன் ஏஐ ஓப்பன் ஏஐயோட சாட் ஜிபிடி பற்றி பேச போகிறோம். ஸோ இது ஒரு சாட் ஜிபிடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாடல். இது எதுலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ட் ஜிபிடி அப்படின்னு சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்ட் ஜிபிடி அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த இன்ஸ்ட்ரக்ட் ஜிபிடியோட சிபிலிங் தான் சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா விச் இஸ் எ ட்ரைன்டு டு ஃபாலோ அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த ப்ராம்ப்ட். நீங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராம்ப்டில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ட்ரைன்டு மாடல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணும். அதுதான் இந்த சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லுவோம். We have trained model called ChatGPT which interacts in a conversational way. Conversational, பேசுற மாதிரி. The dialogue format makes it possible for ChatGPT to answer the follow-up questions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ChatGPTயோட இம்பார்ட்டன்ஸ். இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா openai.com. இப்போ நீங்கள் ChatGPT போகணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் போயிட்டு ட்ரை ChatGPT அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஒரு கான்வர்சேஷனல் ஏபிஐ ஒர்க் ஆகும். நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி என்னோட செஷன் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மீண்டும் லாகின் கொடுக்குறேன். லாகின் அப்படின்னு கேட்டோன்னா இட் வில் பி லாகின் த்ரூ உங்களோட இமெயில் அட்ரஸா இல்லை கண்டினியூ வித் கூகுளா அப்படின்னு கேட்கும். நீங்கள் கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படியே சைன்அப் பண்ணிட்டு ஓகேங்களா சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சாட் ஜிபிடி அப்படின்னு இருக்கப்ப இது கான்வர்சேஷனல் ஏபிஐ அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் இந்த சாட் ஜிபிடி இங்கே போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கேட்கலாம். இங்கே போய் நீங்கள் அடிக்கலாம், ஹாய் சாட் ஜிபிடி, வாட்ஸ் யுவர் கான்ஃபிகரேஷன், அப்படின்னு அவர்கிட்ட நான் கேட்குறேன். ஸோ இந்த சாட் ஜிபிடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க சொல்கிறாங்க பாருங்க, so as an artificial intelligence language model, my configuration includes a large neural network with 175 billion parameters known as GPT 3.5, which was developed by Openai and designed to generate human-like response to natural language input. நான் இப்போ கேட்டது natural language input தான். And I can perform a wide range of tasks such as text completion, translation, summarization, and more. My training data include a vast corpus of text from internet, books, and other sources, which allow me to generate high quality response to broad range of questions and prompts. அப்படின்னு அவரோட கான்ஃபிகரேஷன். வேற ஏதாவது கேள்வி கேட்குறேன். ஹாய், write an article about சேலம், தமிழ்நாடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நான் இப்போ கேட்ட கேள்வி. ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ட்ரைன்டு மாடலு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் ஓகேங்களா டீப் லேர்னிங் அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுவார். Sure, I would like to happy to write an article about Salem, Tamil Nadu. Salem is a bustling city located in southern Indian state of Tamil Nadu, known for its rich history, culture, and commerce. வரிசை சொல்கிறார் பாருங்க, ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்கிறாரு. சேலத்தில் என்ன ஸ்பெஷலு, என்னென்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்க, கல்ச்சர்ஸ் அண்ட் கியூசைன் எப்படி இருக்குது, கோட்டை மாரியம்மன் டெம்பிள்ஸ் வரலையும் சொல்கிறாங்க பாருங்க. அதர் பாப்புலர் லேண்ட்மார்க்கு டெம்பிள்ஸ் அண்ட் மேடு டேம் விச் இஸ் பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் ஃபார் பிக்னிக் அண்ட் வாட்டர் ஸ்போர்ட்ஸு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எக்கனாமி எப்படி இருக்குது. ஸோ இதுதான் சாட் ஜிபிடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக சாட் ஜிபிடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிசர்ச் ப்ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீ ரிசர்ச் ப்ரிவ்யூ. சாட் ஜிபிடி மே ப்ரொடியூஸ் இன்அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் அபவுட் பீப்புள், பிளேஸு, ஃபேக்ட்ஸு இதை பற்றிலாம் சொல்லாது. இது கரண்ட்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் இப்போ நான் கரண்ட்டாக இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் சொல்ல முடியாது. பர்சன் பற்றி கேட்டிங்கன்னா சொல்ல முடியாது.
டெல் மீ அபவுட், நான் இப்போ கேட்குறேன் டெல் மீ அபவுட் சதீஷ்குமார், என்னோட பேர் கேட்குறேன் சதீஷ்குமார் பரமசிவம் அப்படின்னு நான் டெல் மீ அபவுட் சதீஷ்குமார் பரமசிவம் கேட்குறேன் பாருங்க. இந்த ChatGPT ஆன்சர் பண்ண மாட்டோம். பர்சனை பற்றி கேட்க முடியாது. ஃபெமிலியர் பர்சன்ஸ்லாம் அந்த தாராளமாக கொடுக்க முடியும். ChatGPT ட்ரெயின் ஆகிருக்கும். பட் இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பற்றி வேணும் அப்படின்னா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பற்றி கேட்டிங்கன்னா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூகுளில் போயிட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு இப்போ என் நேம் கொடுத்தா இவங்க இமீடியட்டாக வந்து கூகுள் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க பாருங்க சதீஷ்குமார் அப்படின்னா இவங்க வந்து சதீஷ்குமார் பற்றி. ஏன்னா பிகாஸ் கூகுள் வந்து இட்ஸ் அ சர்ச் இன்ஜின், இட் கலெக்ட்ஸ் த டேட்டா ஃப்ரம் த ரிசோர்ஸஸ். எங்கெங்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ணி வச்சுருக்கோமோ அங்கேருந்து எல்லாத்தையும் இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து சொல்லிடும். பாருங்கள் என்னோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க பாருங்கள் சதீஷ்குமார் பரமஸ். அன்லஸ் நான் ஒரு நோன் பர்சனாக இல்லைனாலும் என்னோட இமேஜஸ் அப்படின்னு கேட்குறேன் பாருங்கள். என்னோட இமேஜஸ் அப்படின்னு இருக்கப்ப என்னை கொடுக்குறான், என்னோட கம்பெனியை கொடுக்குறான். ஓகேவா, நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸை காட்டுறான். ஸோ என்னை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் எடுத்துகிட்டு வரான். இது வந்து இதுதான் வந்து சர்ச் இன்ஜினுக்கும் ஜிபிடி அதாவது ChatGPTக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இவன் என்ன சொல்கிறான்னா, ஐ எம் சாரி பட் ஐ எம் ஏஐ லாங்குவேஜ் மாடல், ஐ டோன்ட் ஹேவ் அக்சஸ் டு த பர்சனல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லிட்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்து ஒரு ஃப்ரீ ரிசர்ச் ப்ரிவ்யூ அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த ChatGPT chat.openai.com வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ரிசர்ச் ப்ரிவ்யூ அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். அட் எனி கேஸ் இன் ஃபியூச்சரில் இது வந்து காஸ்ட் ப்ரைஸிங் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச்சாக தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப இந்த கான்வர்சேஷனல் ஏஐ வந்து இன் ஃபியூச்சரில் வந்து ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இப்போ கூகுளுக்கும் உங்களுக்கு இந்த ChatGPT ஏஐக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும். ஸோ வரக்கூடிய செக்மெண்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ChatGPTயை எப்படி வந்து ஃபர்தராக வந்து இன்னும் நிறைய ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறது அப்படின்றத வர செக்மெண்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.